விழாவில் கலந்து காமாட்சி அம்மாவுடைய பேர் ஒருத்து பார்க்கப்படுகிறது. ஆலை விளையாட்டு சரியாக 12 மணி அளவில் வானத்தில் சிறந்ததான கோவில் என்று சொல்லக்கூடிய ஒரே அரசு அன்னதானம் வானத்தில் சிறந்ததான கோவில் என்று சொல்லக்கூடிய ஒரே தானம் சிறப்புக்கு அரசு அன்னதானம் விமர்சையான முறையில் நடைபெறுவதற்கால் பக்தவடி மேலும் அனைவரும் அரசு கலந்து கொண்டு அம்பாவுடைய பேர் ஒருவருக்கு பார்க்கப்படும்படி ஆலயத்தின் சார்பாக கருதப்படுகிறார்கள். இக்குடமளக்கு பெருஞ்சான விழாவின் சிறப்பு பிரசாரமாக யாக வேதி பூஜையில் வைத்து பூஜை செய்யப்பட்ட ஐம்பொன் நாணயம் அனைத்து பக்த கோடி மீன்களுக்கும் புனித திட்டம் பெருத்தவுடன் ஆலயத்திற்குள்ளே வழங்கப்பட உள்ளது. தவறாக அனைத்து பக்த கோடி மீன்களும் பெற்றுச் சென்று தங்கள் இல்லங்களில் பூஜை மடம் தொழில் ஸ்தாபனம் பணப்பட்ட முடல் வைத்து அம்பாவுடைய பேர் ஒருவருக்கு பார்க்கப்படும்படி ஆலயத்தின் சார்பாக கருதப்படுகிறார்கள். கோபுர குடமளக்கு பெருஞ்சாண்டு விழா முடிந்தவுடன் மூலஸ்தான குடமளக்கு பெருஞ்சாண்டு விழா நடைபெற இருக்கும். அதனைத் தொடர்ந்து அலங்காரம் தீபாவளி நடைபெறும். பக்தர்கள் அனைவரும் பொறுமை காத்து அம்பாவுடைய பேர் ஒருவருக்கு சாத்தியப்படும்படி ஆலயத்தின் சார்பாக கருதப்படுகிறார்கள். அனைத்து பக்த ஊர் மீன்பர்களுக்கும் புனித தீர்த்தம் தெளிக்கப்படும். பொறுமை காத்து புனித தீர்த்தனை பெற்று அம்பாளுடைய பேரர்களுக்கு சாத்தியப்படும்படி ஆலயத்தின் சார்பாக கேட்கப்படுகிறார்கள். மேலும் கூட்டம் அதிகரித்துக் கொண்டிருப்பதால் தங்களுடைய உடமைகளையும் பொருட்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஆலயத்தின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறார்கள். தங்க நகை தங்கா நகை தங்களுடைய உடமைகளையும் பொருட்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஆலயத்தின் சார்பாக விடப்படுகிறார்கள். மேலும் இப்புறமளக்கு பெருஞ்சாண்டு விழாவின் சீரும் சிறப்பாக நடத்தி கொடுத்தவர் சர்வசாதனம் ராஜாபதர் அவர்களின் குழுவினரால் இப்புறமளக்கு பெருஞ்சாண்டு விழாவானது ஒரு விமர்சையான முறையில் நடைபெற்று மூலஸ்தான குடமளக்கு பெருஞ்சாண்டு விழா நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அலங்காரம் தீபாவளி நடைபெறும். மற்ற ஊர்கள் அனைவரும் பொறுமை பார்த்து இப்புறமளக்கு பெருஞ்சாண்டு விழாவை கண்டுபிடித்து அம்மாவுடைய பெயர் ஒருவருக்கு காட்சியப்படும்படி ஆலயத்தின் சார்பாக கொடுக்கப்பட்டுள்ளார்கள். இப்புறமளக்கு பெருஞ்சாண்டு விழாவின் சிறப்பு பிரசாரமாக யாக வேதி பூஜையில் வைத்து பூஜை செய்யப்பட்ட ஐம்பொன் நாணயம் அனைத்து பக்த ஓடி மீன்களுக்கும் புனித தீர்த்தம் தெளித்தவுடன் பிரசாரத்தோடு ஆலயத்திற்குள்ளே வழங்கப்பட உள்ளது. அதனால் அனைத்து பக்த ஓடி மீன்களும் வெற்றிக்கொண்டு தங்கள் இல்லங்களிலே பூஜை மடம் கோரவருமா தங்கள் இல்லங்களிலே பூஜை மடம் தொழிற்சாதனம் பணப்பட்டாம்பொருளை வைத்து தங்கள் நலனை வழங்கம் பெற்று இன்முற்று வாழ ஆலயத்தின் தலைவர் வருகிறார்கள்.